வணக்கம். நம்ம தெய்வ அருள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் புது புது வாஸ்து சாஸ்திர விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெய்வ அருள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த பொருட்களை வீட்டிற்கு வாங்கினால் பணமும் செல்வமும் பெருகும். இன்னும் சில நாட்களில் 2024ஆம் ஆண்டிற்கு குட் பை சொல்ல போகிறோம். அதே நேரம் 2025ஆம் புத்தாண்டை வரவேற்க காத்திருக்கிறோம். நாம் கடந்த வருடங்களில் பட்ட கஷ்டங்களை மறந்து புது ஆண்டில் நாம் சில மங்களகரமான பொருட்கள் வாங்க அதன் மூலம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். அது உங்க வீட்டில் வைக்கிறதுனால செல்வமும் பண வரவும் மகிழ்ச்சியும் பெருகும். விடியற் காலையில எழுந்திரிச்சதும் இந்த பொருட்கள்ல நம்ம கண் விழிக்கிறது நம்மளோட செல்வ வளங்களை பெறுகிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும். அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கும். புது வருடமா அந்த வருடம் அமையும். ஸோ அப்படிப்பட்ட பொருட்கள் என்னென்ன வாங்கணும்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் பொருள் மயிலிறகு. இந்த புத்தாண்டில் உங்கள் வீட்டிற்கு மயில் தோகை கொண்டு வர மகாலட்சுமி தேவியின் அருள் கிடைப்பதோடு அவர் மகிழ்ச்சியும் அடைவார். இந்து சமய நம்பிக்கைகளின்படி மயிலிறகில் வீட்டில் லக்ஷ்மி தேவி வசிக்கிறாள். அதற்காக 1 முதல் 3 மயிலிறகு கொண்டு வந்தால் போதும். அதற்கு மேல் வாங்கி வர வேண்டாம். இந்த மயிலிறகை புத்தாண்டில் பூஜை செய்யும் இடத்துல வச்சு காலையில் எழுந்திரிச்சதும் கண் விழிக்கும் பொழுது நிச்சயமாக மனசு நிறைவோடு இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரும். அடுத்ததா புத்தாண்டில் நம்ம செய்ய வேண்டிய அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துளசிக்கு பூஜை செய்கிறது. புத்தாண்டில் உங்கள் வீட்டில் இருக்கும் துளசி செடிக்கு பூஜை செய்ய உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதே போல் புத்தாண்டில் துளசி செடியை வீட்டிற்கு கொண்டு வருவது நல்ல பலன்களை தரும். வீட்டிற்கு துளசி செடியை புத்தாண்டில் வாங்கி வருவது என்பது செல்வத்தையே வாங்கி வரும் பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் வருடமாக அமையும். அதனால் புத்தாண்டில் முடிஞ்ச வரைக்கும் துளசி செடியவும் வாங்க பாருங்கள். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சதும் துளசி செடியை பார்க்குறதுனால அந்த வருடம் மிகவும் அற்புதமான வருடமாக அமையும். மூன்றாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய். சாஸ்திரங்களின்படி புத்தாண்டு தினத்தன்று உங்கள் வீட்டிற்கு மங்களத்தின் முழு உருவமான தேங்காய் நன்மை தரும் என கருதப்படுகிறது. புத்தாண்டு தினத்தன்று ஒரு நல்ல சிறிய தேங்காய் வாங்கி ஒரு சிவப்பு துணியில் சுற்றி உங்கள் வீட்டில் பணத்தை வைத்திருக்கும் இடத்தில் வைக்க வேண்டும். இதனால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் வளமும் பெருகும். மேலும் வருமானமும் அதிகரிக்கும். அதே மாதிரி இதை புத்தாண்டு தினத்தன்று நைட்டு 12 மணிக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு விடியற் காலையில் எழுந்திரிச்சு அந்த தேங்காயில் கண் விழிக்கிறது அப்படின்றது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் மற்றும் புத்தாண்டு இனிமையாக வரவேற்கப்படும். நான்காவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்து சங்கு. புத்தாண்டில் ஒரு சங்கு முத்துகளை வீட்டுக்கு கொண்டு வருவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. மகா விஷ்ணுவின் அம்சமான சங்கு வாங்கி பணம் வைக்கும் இடத்தில் வைக்க வேண்டும். அப்படி செய்ய ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நிதி பிரச்சனைகள் ஏற்படாது. பொதுவாகவே முத்து சங்கு என்பது செல்வத்திற்கு உகந்ததாக கருதப்படுகிறது. ஸோ அந்த சங்கு எப்போவுமே நம்ம பூஜை அறையில் பூஜை செய்யும் இடத்துல வச்சு அதை பூஜை செஞ்சுட்டு வரும் பொழுது நிதி பிரச்சனைகள் நம்மளுக்கு எப்போவுமே இருக்காது. ஸோ அதை இந்த புத்தாண்டு தினத்தில் நீங்கள் அந்த முத்து சங்கை வாங்கி வைத்து பூஜை பண்ணும் பொழுது கூடுதல் பலன் பெருகும், மகிழ்ச்சி உண்டாகும், செல்வ வளம் அதிகரிக்கும். ஐந்தாவதாக நம்ம என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா குபேர பொம்மை. குபேர பொம்மை அப்படின்றது நம்மளுக்கு வாஸ்து சாஸ்திரங்கள் சரியாக இருக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே வீட்டில் மாட்டி வைக்கிறதுன்றது ரொம்பவே நல்லது. சாஸ்திரங்களின்படி புத்தாண்டில் சிரிக்கும் குபேர பொம்மையை வாங்கி வர மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இதனை உங்கள் வீட்டின் வடகிழக்கு திசையில் வைக்க வேண்டும். அப்படி செய்ய உங்கள் வீட்டில் பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் மற்றும் செல்வ வளமும் அதிகரிக்கும், மன நிம்மதி பெருகும். பிறக்கும் புத்தாண்டு இனிமையானதாக இருக்கும், அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும். குபேர பொம்மையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. குபேர பொம்மையை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். குபேரர் சிலையை வாங்கும் பொழுது தோளில் பண மூட்டையுடன் அமர்ந்து கொண்டு வாய் நிறைய சிரிப்புடன் இருக்கும் குபேரரை வாங்கி வீட்டின் வடகிழக்கு திசையில் வைத்து அது தென்மேற்கு திசையை பார்க்குமாறு இருக்க வேண்டும். இவ்வாறு சரியான திசையில் வைக்க முடியாதவர்கள் குபேர பொம்மை வீட்டின் வாசலை பார்த்திருக்குமாறு வைத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு வீட்டு வாசலை நோக்கி குபேர பொம்மை வைப்பதால் மகாலட்சுமி தேவி வீட்டிற்குள் எளிதாக வந்து விடுவார். நின்று கொண்டிருக்கும் குபேரர் பொம்மையை
பணம் பரிவர்த்தனை நடக்கும் இடங்கள், தொழில் செய்யும் இடங்கள் என பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் இடங்களில் வைத்துக்கொள்ளலாம். இதன் மூலம் நாம் பணத்தை மற்றவர்கள் கையில் கொடுக்கும் பொழுது அந்த பணம் மீண்டும் நமது கையிலே திரும்பி வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோல கைகளை மேலே தூக்கி நின்று கொண்டிருக்கும் குபேர பொம்மையை சமையல் அறையில் வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். நமது வீட்டில் எப்போதும் தானிய வகைகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும். இவ்வாறு குபேர் பொம்மையை வீட்டில் எந்த அறையில் வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் அதனை வைக்கும் திசையை மட்டும் கவனமாக பார்த்து வைக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே அதற்கான சிறந்த பலன்களை பெற முடியும். பிறக்கும் வருடத்துல இந்த மாதிரியான சில அதிர்ஷ்டம் தரும் பொருட்களை வாங்கி வைத்து இந்த புத்தாண்டை இனிமையா வரவேற்கலாம். இது போன்ற பல வாஸ்து சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தினமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.